வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சாக்லேட் ஜவ்வரிசி சர்பத். இந்த சர்பத் வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியானதும் கூட. ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது கூடவே நம்ம சப்ஜா சீடும் பாதாம் பிசின் எல்லாமே சேர்த்து செய்கிறதுனால இன்னுமே ஹெல்தி, உடம்புக்கு குளிர்ச்சியானது. இப்போ இந்த சர்பத் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். பால் 2 கப், 2 ஸ்பூன் ஜவ்வரிசியோ 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். சின்ன பீஸ் பாதாம் பிசின், அதையும் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். சப்ஜா சீட்ஸ் கொஞ்சமாக, அதையும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் எடுத்துக்கலாம். 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும். ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சூடு பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வேகிற வரைக்கும் இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் பால் சேர்த்துக்கிறேன். இது ஏற்கனவே நான் காய்ச்சி ஆற வச்சுருந்த பால். சீனி கரையிறதுக்காக லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். பால் கூட நான் எடுத்து வச்சுருக்கிற கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 4 ஸ்பூன் சுகரையும் சேர்த்துக்கிறேன். பாலில் ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் லைட்டாக சூடு பண்ணால் போதும். ஜீனியும் கொக்கோ பவுடரும் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ இந்த பால் எடுத்து நம்ம ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 2 மணி நேரத்தில் சாக்லேட் மில்க் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ சர்பத் ரெடி பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இது கூடவே பாதாம் பிசின், ஊற வச்சுருந்த சப்ஜா சீடையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெயில் காலத்துக்கு சப்ஜா சீட், பாதாம் பிசின் எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொக்கோ மில்க் இதிலோட ஊற்றிக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவரோட ஜவ்வரிசி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால இது குடிக்கும்போது நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ணியிருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.